ஓகேம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள். மாறி மற்றும் மாறிலி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன். அத ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சம்மா எப்படி போடுறது அப்படின்றத சொல்லித்தரேன். வீடியோஸ் கேட்டுட்டு இருந்தீங்களா? நீங்க மிஸ் பண்ண கொஞ்சம் வீடியோஸ் வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டேட் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். அதுக்குள்ள நீங்க வந்து மிஸ் பண்ணது ஏதாவது இருந்ததுன்னா நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாறி மாறிலிகள் இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட். பொதுவாக கான்ஸ்டன்ட் அப்படின்னா எதை சொல்லுவாங்க? மாறவே மாறாத ஒரு பொருளை கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா மாறிலி, அதாவது மாற்ற முடியாது, அதுதான் அதோட வேல்யூ. அப்படின்னும் போது அதை கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனா இதுதான் ஃபை, எங்க போட்டாலும் இதோட வேல்யூ இதுதான். இதை போயிட்டு நம்ம ஃபைன்னு சொல்ல மாட்டோம். இது 6. அப்போ கான்ஸ்டன்டா நிலையா அதோட வேல்யூ அதுதான், மாற்ற முடியாது அப்படின்னும் போது கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேரியபிள் மாறி அப்படின்னா என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கும், வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்ல எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இன்னொரு சம்ல எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்ல 31 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். அந்த இடத்துக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திப்போம். அப்போ அதை என்ன சொல்றோம்? வேரியபிள், மாறி அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்போ எக்ஸ்ன்னு இருந்தாதான் அது மாறியா வேரியபிளா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது எக்ஸ்ன்னு இருக்கலாம், ஒய்ன்னு இருக்கலாம், கேன்னு இருக்கலாம், பின்னு இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆல்பபெட்ஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம். அதாவது ஏபிசிடி இருக்கு இல்லையா, அதுல எந்த எழுத்துக்களா வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், கே கியூப், 2k பவர் 4 இப்படி இருந்தாலும் அதை வந்து நம்ம மாறின்னு தான் சொல்லணும், வேரியபிள் தான் சொல்லணும். இந்த 2 கான்ஸ்டன்ட் தான். ஆனா இந்த பக்கத்துல இருக்கிற கே வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்ப இதோட மதிப்புகள் ஒரு ஒரு இடத்துக்கும் மாறும். அதனால இதை நம்ம வேரியபிள், மாறி அப்படின்னு தான் சொல்லுவோம். இடத்துக்கு இடம் மாறுறதுனால இதெல்லாம் மாறி வேரியபிள்ஸ். மாறாம இருக்கிறது எல்லாம், அதாவது நம்பர்ஸ் எல்லாமே மாறிலி, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். இப்போ ஒரு சின்ன கேம் மூலயமா இதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணலாமா? இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து 2 கப் வச்சிருக்கேன். இதுல வந்து ஃபுல்லா எல்லாமே நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல எது மாறி எது மாறிலி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாறி மாறிலிகள் இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட். பொதுவாக கான்ஸ்டன்ட் அப்படின்னா எதை சொல்லுவாங்க? மாறவே மாறாத ஒரு பொருளை கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா மாறிலி, அதாவது மாற்ற முடியாது, அதுதான் அதோட வேல்யூ. அப்படின்னும் போது அதை கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனா இதுதான் ஃபை, எங்க போட்டாலும் இதோட வேல்யூ இதுதான். இதை போயிட்டு நம்ம ஃபைன்னு சொல்ல மாட்டோம். இது 6. அப்போ கான்ஸ்டன்டா நிலையா அதோட வேல்யூ அதுதான், மாற்ற முடியாது அப்படின்னும் போது கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேரியபிள் மாறி அப்படின்னா என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கும், வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்ல எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இன்னொரு சம்ல எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்ல 31 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். அந்த இடத்துக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திப்போம். அப்போ அதை என்ன சொல்றோம்? வேரியபிள், மாறி அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்போ எக்ஸ்ன்னு இருந்தாதான் அது மாறியா வேரியபிளா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது எக்ஸ்ன்னு இருக்கலாம், ஒய்ன்னு இருக்கலாம், கேன்னு இருக்கலாம், பின்னு இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆல்பபெட்ஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம். அதாவது ஏபிசிடி இருக்கு இல்லையா, அதுல எந்த எழுத்துக்களா வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், கே கியூப்,
2k பவர் 4 இப்படி இருந்தாலும் அதை வந்து நம்ம மாறின்னு தான் சொல்லணும், வேரியபிள் தான் சொல்லணும். இந்த 2 கான்ஸ்டன்ட் தான். ஆனா இந்த பக்கத்துல இருக்கிற k வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்ப இதோட மதிப்புகள் ஒரு ஒரு இடத்துக்கும் மாறும். அதனால இதை நம்ம வேரியபிள் மாறி அப்படின்னு தான் சொல்லுவோம். இடத்துக்கு இடம் மாறுறதுனால இதெல்லாம் மாறி வேரியபிள்ஸ். மாறாம இருக்கிறது எல்லாம், அதாவது நம்பர்ஸ் எல்லாமே மாறிலி, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். இப்போ ஒரு சின்ன கேம் மூலயமா இதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணலாமா? இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து 2 கப் வச்சிருக்கேன். இதுல வந்து ஃபுல்லா எல்லாமே நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல எது மாறி எது மாறிலி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, 7t. ஓகேவா? 7 கூட t மல்டிபிள்ல இருக்கு. டீன்றது என்ன? மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டேர்ம். இப்ப மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது நம்ம மாறி, வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது வேரியபிள்ஸ்ல போட்டுருவோம். இங்க பாருங்க, 62 62. இது எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்க போகுது, நம்பர் டேர்ம். அப்போ இது கான்ஸ்டன்ட், மாறிலி, மாத்தவே முடியாது. அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம்ல போட்டேன். இது எக்ஸ் கியூப், அப்போ மாறப்போகுது. அப்போ இது மாறி, வேரியபிள். 54 இது மாற்ற முடியாது, அப்போ கான்ஸ்டன்ட், மாறிலி. 78 கான்ஸ்டன்ட் தான், மாற்ற முடியாது, மாறிலி. இங்க பாருங்க, 8t². டீன்னு ஒரு டேர்ம் வந்துருச்சு, அதாவது மாறக்கூடிய ஒரு டேர்ம் வந்தாலே அதை நம்ம மாறி, வேரியபிள்ஸ் தான் சொல்லுவோம். சரியா? அப்ப இது வேரியபிள். இதுல பாருங்க, மாறக்கூடிய டேர்ம் இருக்கு, மல்டிபிள்ல இருக்கணும். சரியா? அப்படி மல்டிபிள்ல இருக்கும்போது இது என்ன? இது மாறிதான், வேரியபிள். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர்ஸ் இப்ப கியூப்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸை நீங்க கூட்டுறீங்க அப்படின்னா ஸ்கொயர் டேர்ம் கூட தான் ஸ்கொயர் டேர்மை கூட்டணும், அதுவும் பேஸும் சமமா இருக்கணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு சம்ல வந்து 2xன்னு இருக்கு, பிளஸ் 3x² இருக்கு, பிளஸ் 3xன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ x சேமா இருக்கு, அப்போ இதையும் தான் நம்ம கூட்டணும், இதை கூட்டக்கூடாது. ஏன்னா இது x², இதுதான் x. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டி 5xன்னு எழுதலாம். இதை வந்து பிளஸ் 3x² அப்படியே தான் வச்சுக்கணும். இதுக்கு கூட்டுற மாதிரி ஒரு டேர்ம் இருந்தா கூட்டிக்கலாம். அப்ப அடுக்குகளை பார்த்து தான் நம்ம கூட்ட முடியும். சரியா? மல்டிபிள்க்கு வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி வேரியபிள்ஸோட அடிஷனுக்கு அதோட டேர்மை தான் கூட்டணும். இதை ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ இந்த டேர்மை எங்க போடணும் நம்ம? இது வந்து மாறி, வேரியபிள். நெக்ஸ்ட் 2x, எக்ஸ்னு ஒரு டேர்ம் வந்துருச்சு, அப்போ இது மாறிக்கிட்டே இருக்க போது வேரியபிள். k² மாறப்போகுது, அப்போ மாறி, வேரியபிள். y² இடத்துக்கு இடம் மாறப்போகுது, yன்ற மதிப்பு, அதனால இது மாறி, வேரியபிள். இங்க பாருங்க 9ன்னு இருக்கு, இது மாத்தவே முடியாது, எப்பவுமே இதான் 9, அப்போ கான்ஸ்டன்ட், மாறிலி. இது பாருங்க, எக்ஸ்னு ஒரு டேர்ம் மல்டிபிள் வந்துருச்சு, அப்போ இது வந்து என்ன பண்ண போகுது? மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது, வேரியபிள், மாறி. இது பாருங்க 10, இதை மாற்ற முடியாது, எல்லா இடத்துலையும் இதுதான் 10, கான்ஸ்டன்ட், மாறிலி. அவ்வளோதான். ஈஸியா இருக்கா? இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் சம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய். புரிஞ்சுதுமா? புரிஞ்சதுக்கா? நல்லாவே புரிஞ்சுதுக்கா. ஓகே, டாபிக் எழுதிக்கோங்க. அக்கா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. ஓகே, அதான் நீங்க திருப்பி கேட்டீங்களே, போட்டு காமிச்சேன். பாத்துட்டேக்கா. ஓகே. வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்னு டாபிக் போடுங்கம்மா. மாறி, மாறிலி. என்னம்மா? நீங்க எழுதுறீங்களா? கிளாஸ் எத்தனை மணிக்கு முடியும்? அது எனக்கே தெரியலம்மா. எத்தனை மணிக்கு முடிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்? 9. 9:00 9:30. 9. சரி, ஓகே. 9:30 மணிக்கு முடிங்கக்கா. ஓகே, 2 பேருக்கும் இல்லாம 9:15 முடிக்கிறேன், கவலைப்படாதீங்க. 9:15.
ம். மணிக்கா டாபிக் எழுதிட்டீங்களா? அக்கா நான் கொஞ்சம் லேட்டா தான்க்கா வந்தேன். ஓகே. நான் இப்ப சொல்றேன். அத வச்சு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிபிடி இருந்துச்சு அத காணோம். பரவால்ல. சரி. கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள்ஸ். மாறி, மாறிலி. கான்ஸ்டன்ட் அப்படின்னா நிலையானது. மாறவே மாறாது அப்படின்னு அர்த்தம். அப்ப மாறாது அப்படின்னா மாறிலி அப்படின்னு லீ போட்டு தமிழ்ல எழுதுவாங்க. டாபிக்கே எழுதலக்கா இன்னும். எழுததான் சொன்னனே. எதக்கா காமிங்க. அந்த வீடியோல காமிச்சனே. வீடியோல காமிச்சிங்களா? அக்கா நான் பார்த்தேன்க்கா. பாக்கலக்கா. பார்க்கலையா? அப்புறம் எப்படி புரிஞ்சுது உங்களுக்கு? நான் அப்பவே எழுதிட்டேன். எழுதிட்டோம்க்கா. மாறி எழுதிட்டீங்க. மாறி அதாக்கா. ஆமா ஆமா அதுதான் தலைப்பு. ஓகேக்கா. நான் பாக்கணும்க்கா. இப்ப பார்க்க முடியாதேம்மா. நான் எழுதுறேன் இருங்க வர. ஆனா ஹேண்ட் ரைட்டிங் இன்னைக்கு வித்தியாசமா தான் இருக்கும். அந்த போர்டு எங்கன்னு தெரியல. பேக்ல தான் வச்சிருந்தேன் காணோம். நான் என்னால முடிஞ்ச மாதிரி நான் எழுதுறேன். மாறி அப்படின்னா தமிழ்ல என்னம்மா? சாரி இங்கிலீஷ்ல வேரியபிள். அக்கா வேரியபிள்க்கா. ஒரே நிமிஷம். ஓகே. வேரியபிள். வேரியபிள். இதுவே மாறிலி அப்படின்னா கான்ஸ்டன்ட். அதுதான் மாறவே மாறாது. அது ரெண்டுத்துக்கும் கீழே எக்ஸாம்பிள் எழுதுங்கம்மா. ஒரு 5 எக்ஸாம்பிள் எழுதுங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள் எழுதி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல அந்த வீடியோல, அதே மாதிரி நீங்களே எக்ஸாம்பிள் எழுதுங்க. எத்தனைக்கா? 5 வீடியோஸ் கேட்டுட்டு இருந்தீங்களா? அது அப்லோட் பண்ணிட்டேன் பாத்துக்கோங்க. சரி அக்கா. ஸ்கூல் என்னைக்கு ஓபன் பண்றாங்க? 4 தானே. அப்ப உங்களுக்கு 5 நாள் இடையில ஜூன் டைம் இருக்கு. 4க்கா. அதுக்குள்ள நீங்க பார்க்க வேண்டிய மிஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்து படிச்சு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேக்கா. சரி சரி. வேரியபிள்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எடுத்துக்காட்டு. ஓகேக்கா. கே 5 மாறிக்கிட்டே இருக்குமா? அப்பனா நான் ஆல்பபெட்டா தான் இருக்கும். ஏபிசிடில உள்ளதுதான் இருக்கும். 5x ஸ்கொயர். அந்த மாதிரிலாம் இருக்கு. சேர்ந்து சேர்ந்து இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? வேரியபிள் சொல்லலாம். இதே மாதிரி இதுக்கு எழுதிக்கோங்க ஒரு 5. சரி. நீங்க பச்சோந்தி பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கோம். பச்சோந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன பண்ணும்? மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கும். இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான். மியூட் பண்ணுங்க. என்னம்மா சொல்லுங்க. எனக்கு சரி என்னன்னு தெரியல. நான் சொல்றேன். எல்லாரும் மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்கம்மா. ஓகே. பச்சோந்தினா இப்போ அதுவும் அதுவும் ஒரு ஊர்வன வகைதான். பள்ளி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பெருசா இருக்கும். அது வந்து எந்த இடத்துல போய் உட்காருதோ அது என்ன கலரோ அதுக்கு ஏத்த மாதிரி இதுவும் தன்னோட கலரை மாத்திக்கும். இப்போ உங்க ட்ரெஸ் வந்து ஒயிட் கலர்னா அதுல உட்காந்துச்சுன்னா அதுவும் ஒயிட் கலரா இருக்கும். இப்போ கிரீன் கலர்ல போய் உட்காந்தா கிரீன் கலர். அந்த மாதிரி அதோட கலரை நிறத்தை மாத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும். நீங்க கூகுள் எடுத்து பாருங்க அது எப்படி இருக்கும்னு. அதுக்கு பேர் தான் பச்சோந்தி. அதுதான் இங்க வேரியபிள். வேரியபிள் என்ன பண்ணும்? ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அதோட வேல்யூஸ மாத்திக்கிட்டே இருக்கும். இப்ப கேன்றத நான் இப்ப வந்து 5ன்னு சொல்றேன்னா வேற ஒரு சம்ல அது 8ஆ கூட ஆகலாம். அடுத்த சம்ல 9ன்னு வரலாம். அடுத்த சம்ல -1ன்னு வரலாம். இல்ல 100, 1000 அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறிக்கிட்டே இருந்தா அது மாறி வேரியபிள். மாறவே மாறாது எப்பவுமே நிலையா இருக்கும்னா கான்ஸ்டன்ட். மாறிலி அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. 5 எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. இப்ப நான் அதுக்கு ஒர்க் பண்ற மாதிரி ஒரு போட்டோ காமிக்கிறேன். அதை பார்த்து எது மாறி எது மாறிலின்னு எழுதுங்க. இப்ப நான் எழுதியிருக்க மாதிரியே இந்த மாதிரி டாபிக் போட்டு கீழே கீழே எழுதுங்க. அப்பதான் அதுக்கு ஆன்சர் கரெக்டா வரும்.
காமிக்கவா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே, இத பார்த்து நீங்க எழுதுங்க. எது மாறி எது அக்கா இதுல மாறிலி? எது மாறி மாறிலின்னு எழுதணுமாக்கா? ஆமா ஆமா. நோட்லயா அக்கா? தனித்தனி எழுதணுமா? மாறின்னு ஒரு தலைப்பு போடுங்க, மாறிலின்னு ஒரு தலைப்பு போடுங்க. அது கீழே கீழே அப்படியே ஆன்சர்ஸ் எழுதுங்க. எங்க எது வருமோ அப்படி எழுதுங்க. அக்கா இதுல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு சொன்னாங்க? அது தெரியலம்மா, நீங்க சும்மா ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே எழுதிட்டு வாங்க. ம். அக்கா அக்கா சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அதுல 8 3 வாட்டி கொடுத்துருக்கு. ஆமா. எத்தனை டைம் இருக்கோ 3 அத்தனை வாட்டி டைம் எழுதுங்க. போடணுமாக்கா? ஆமா ஆமா. அக்கா எழுதி முடிச்சிட்டேன்க்கா. ஓகேம்மா, முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்க. முடிச்சிட்டாங்க. எல்லாரும் எழுதிட்டீங்களா? அக்கா இல்லக்கா. எழுதியாச்சுக்கா. சரி, ஃபாஸ்டா எழுதுங்க. எழுதிட்டோம்க்கா. எழுதிட்டோம்க்கா. எழுதிட்டேன்க்கா. ஓகே, இப்ப எது எது வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். எதுன்னு கண்டுபிடி. இப்போ இதுல கான்ஸ்டன்ட்லாம் நான் வந்து ஷேட் பண்றேன், ஏதாவது ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அதை மட்டும் நான் கான்ஸ்டன்ட், அதாவது மாறிலி. இந்த நம்பர், இந்த நம்பர், இதுவும் ஒரு நம்பர், இதுவும் வரும், இதுவும் வரும். நெக்ஸ்ட் 2/2 இதுவுமே அதுலதான் வரும், நம்பர்ஸ் தான். 10/4 நம்பர் தான், 4 நம்பர் தான், 3 நம்பர் தான், 4 நம்பர் தான். நம்பர்ஸ்னா என்ன வரும்? நம்பர்ஸ்னா என்னமா? மாறிலிக்கா. மாறிலி, கான்ஸ்டன்ட். எந்த ஊருக்கு போனாலும் ஃபைனா ஒரே மாதிரிதான் ஃபை எழுதுவாங்க, வித்தியாசமா எழுத மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் 5ஓட மதிப்புனா அந்த 5க்கான மதிப்பு கிடைக்கும், மாறாது.
ஓகேவா? எல்லாமே ஷேர் பண்ணிட்டேனா? ஓகே. இப்ப நான் ஷேர் பண்ணதெல்லாம் நீங்க வந்து கான்ஸ்டன்ட்ல எழுதிருக்கீங்களா அப்படின்றத, அதாவது எழுதிருக்கோம்க்கா. மாறிலியில எழுதிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அக்கா அந்த 2 பவர் 10 பவர் 4 தான்க்கா தப்பா எழுதிருக்கேன். ஆனா அது இப்ப 2/2னா 2 டைம் பெருக்கினாலும் நமக்கு ஒரு நம்பர் தான் வரும். அதுல எந்த ஒரு ஆல்பபெட்லயும் வரல. சரி, ஓகே. கட்டுக்க எல்லாத்தையும். இப்ப புரிஞ்சுச்சா வேரியபிள் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு? ஓகே, சரி. இப்போ அடுத்து வந்து மேக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், அதாவது மீசிமா மீபோமா அந்த மாதிரி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதை பத்தின ஒரு சில வீடியோஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறமா அதை எப்படி ஒர்க் அவுட் பண்றது நான் சொல்லித்தரேன். இதுல 2 டைப் இருக்குமா, 2 மெத்தட் இருக்கு. நான் இப்போ ஒரு மெத்தட்ல சொல்லித்தரேன், அதை ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நான் இன்னொரு மெத்தட்ல சொல்லித்தரேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பின்னங்களோட நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மேல என்ன நம்பர் இருக்கோ அதை மேல அப்படியே மல்டிபிள் பண்ணி ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கலப்பு பின்னங்களை எப்படி பின்னங்களா மாத்துறது, அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி ஃபிராக்ஷனா மாத்துறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். உங்க எல்லாருக்குமே கலப்பு பின்னம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு தெரியும். இப்போ 1/4. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மீபோமா எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நார்மலா நமக்கு வந்து 2 நம்பர் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து 12ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 15 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் மீபோமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா நம்ம எந்த மாதிரி சம்ஸ் போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 12 அப்படின்ற அந்த நம்பரோட மடங்குகள் எல்லாமே நம்ம எழுதணும். அதாவது அதோட மல்டிபிள் டேர்ம்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். அதே மாதிரி 15 அப்படின்ற அந்த எண்ணோடையும் மல்டிபிள் டேர்ம்ஸை நம்ம எழுதணும், மடங்குகளை நம்ம எழுதணும். இதுல எது காமனா வருதோ அதுதான் அதோட எல்சிஎம் மீபோமா. இப்போ 12 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. நெக்ஸ்ட் இதோட அடுத்த மடங்கு 12 டேபிள் சொன்னோம்னா 24. 15 அதே மாதிரி 15 × 2 அப்படின்னா 30. 12 × 3னா 36. 15 × 3னா 45. இந்த மாதிரி மடங்குகள் எழுதிக்கிட்டே போகணும். எப்போ அது காமனா வருதோ அதுதான் அதோட எல்சிஎம். 48 60 காமனா இல்ல, 60 இந்த 60 காமனா இருக்கு. அப்போ 12 15 அப்படின்ற இந்த எண்களுக்கு காமனான அந்த நம்பர் என்ன அப்படின்னா 60. அப்ப இந்த சம்மோட எல்சிஎம் மீபோமா என்ன அப்படின்னா 60. இப்படிதான் நம்ம சம்ஸ் போடணும். ஈஸியா இருக்கா? இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாமா? இப்போ நான் 15 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 10 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் மீபோமா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15ஓட மடங்குகளை நம்ம எழுதணும். அதே மாதிரி 10இன் மடங்குகள், 10ஓட அந்த மல்டிபிள் டேர்ம்ஸை நம்ம எழுதணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? 15 அடுத்து அதோட 2 பெருக்குனா 30,000. 10ஓட 2 பெருக்கணும்னா 20. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மல்டிபிள் பண்ணிட்டே போகலாம். இப்போ இந்த 30ம் 20ம் வந்து சேம் கிடையாது. ஆனா இதோட அடுத்த மடங்கு 30ன்னு எடுத்துக்கிட்டா இங்க ஆல்ரெடி 30 இருக்கு. இந்த 30 இந்த 30ம் சேம். அப்போ இந்த சம்மோட காமனா வரக்கூடிய அந்த டேம் என்ன அப்படின்னா 30. அப்போ அந்த மீபோமா என்னன்னா 30. 2 மல்டிபிள் பண்ணும்போது 30 வருது. 10 கூட 3 மல்டிபிள் பண்ணாதான் 30 வருது. அப்போ இது வந்து சேம் கிடையாது. அப்படிலாம் நம்ம பார்க்க கூடாது. மல்டிபிள் டேர்ம்ஸ்ல எது காமனா வருதோ அதுதான் அதோட மீபோமா. இப்போ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது 60யும் வரும், இங்கேயும் 60 வருது. இந்த 60 எடுத்துக்கலாமா, 60 எடுத்துக்கலாமானா எடுத்துக்க கூடாது. இதுக்கு பேர் என்னன்னா எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள்.
மீச்சிறு பொது மடங்கு, மிகச்சிறிய பொது மடங்கு அப்படின்னா உள்ளே ஸ்மால். ஃபர்ஸ்டே நமக்கு எது மல்டிபிள்ல காமனா பொதுவா வருதோ அதுதான் இதோட ஆன்சர். அப்போ 30 அப்படின்றது தான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சம் போடலாம். இப்போ இந்த சம்ல 6 அப்படின்னு நான் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், 5ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இதோட மல்டிபிள்ஸ் பார்க்கலாமா? மடங்குகள். 6ஓட ஃபர்ஸ்ட் மடங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 12. அதே மாதிரி 5க்கு பாத்தீங்கன்னா 10, சேம் இல்ல. 18, இங்க 18 இல்ல. சரி 15 போயிடலாம். 15 சேம் கிடையாது, 18 இருக்கு. அடுத்தது பார்க்கலாம், 20 வருது. இங்க இங்க பார்த்தோம்னா 24 வருது, சேம் கிடையாது. சரி அடுத்து போய் பார்க்கலாம், 25, 24 சேம் கிடையாது. அடுத்து பார்த்தா 30 வருது, இங்க அடுத்து பார்த்தா 30 வந்துருது. இதுக்கு அப்புறமும் வரதுல சேம் வரும், ஆனா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் காமனா வர நம்பர்லயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 6க்கும் 5க்குமான எல்சிஎம் மீப்போமா என்ன அப்படின்னா 30. ஈஸியா இருக்கா? இதே மாதிரி நிறைய மாடல் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய். புரிஞ்சுதாமா? புரிஞ்சிச்சுக்கா. புரிஞ்சுதுக்கா. அக்கா நீங்க இன்னொரு மெத்தட் ஒன்று சொன்னீங்களே. ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகேக்கா. மீப்போமா எல்சிஎம், மீப்போமா எல்சிஎம் டாபிக் எழுதுங்க. தமிழ்லயும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் எல்சிஎம்ன்ற இங்கிலீஷ் வேர்டை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தலைப்பு எழுதிக்கோங்கம்மா. நீங்களே எழுதிக்கோங்க, என்னால ரைட் பண்ண முடியல. எழுதிட்டோம்க்கா. ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சம் எழுதுங்க, நான் இப்ப சொல்லி கொடுத்ததுல இருந்து. அக்கா அதெல்லாம் நீங்க அந்த வீடியோ வரும்போதே எழுதிட்டேன்க்கா. எழுதிட்டீங்களா? வரைக்கும் மீப்போமா சொன்னனாமா? ஆமாக்கா. ஓகே. மல்டிபிள்ஸ் அப்படின்னா மடங்குகள், மீப்போமா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 12, 15 இந்த ரெண்டு கணக்குக்கும் எழுதுங்க. 12ஓட டேர்ம்ஸ்லாம் எழுதணும், அதே மாதிரி 15ஓட டேர்ம்ஸையும் எழுதணும், மடங்குகள் எழுதணும். 12ஓட மடங்குகள் அப்படின்னா என்னென்ன வரும்? 12, சொல்லுங்க. 24, 36, எழுதுறது 48. கஷ்டமா இருக்குமா? அதுல இருங்க, இருக்கான்னு பாக்க. அது மாதிரி எழுதிப்பீங்களா? எழுதிக்கோக்கா. நீங்க எழுதிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. எழுதிக்கிறேன்க்கா. இருங்க வரேன், இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. ஓ, மியூட்ல வச்சு சொல்லிட்டு இருக்கேனா? ஓகே, சாரி. எல்சிஎம் மீப்போமா 12, 15 அதுக்கான மடங்குகள் எழுதிருக்கேன்.
கேக்குதுக்கா. கேக்குதுக்கா. அக்கா நான் எழுதிட்டேன். எழுதிட்டோம்க்கா. அக்கா பிக்சர் தெரியுக்கா. இல்லக்கா தெரியல. லெஃப்ட் ஆயிட்டு தாங்க வந்தோம். சார்ஜ் தெரியலக்கா. அக்கா வீடியோ கொடுத்துருக்கறது இது இருக்குமாக்கா? வீடியோல கொடுத்துருக்கிறது எதுமாக்கா? சரிக்கா. அக்கா அனுப்பிச்சுங்களா? ஆலங்காய்ப்பால். அறுபது. எழுதிட்டோம்க்கா. அக்கா நான் எழுதுல வெயிட் பண்ண. எழுதிட்டோம்க்கா. எழுதிட்டோம்க்கா. அக்கா எழுதலக்கா வெயிட் பண்ணுங்கக்கா. அக்கா எழுதிட்டோம்க்கா. எழுதிட்டோம்க்கா. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம HCF மீப்போவா அதாவது மீப்பெரும் பொதுவகுதி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி போடுறது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 70 to 60 அப்படின்னு ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு எண்களோட மீப்போவா கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா எப்படி போடுறது அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் காமனா எந்த வாய்ப்பால நம்மளால வகுக்க முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும்.
அதாவது எல் டிவிஷன். டானா வகுத்தல் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போடணும். இப்போ 72 60 இது ரெண்டுமே எந்த வாய்ப்பால்ல போகும்னா 2 டேபிள், 2ஆம் வாய்ப்பால்ல போகும். 7ல எத்தனை 2 இருக்குன்னா 3, பேலன்ஸ் 1. 12ல 6 2 இருக்கு, 6ல 3 2 இருக்கு, 0 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இது ரெண்டும் எந்த வாய்ப்பால்ல போகும்? 2 டேபிள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 0 2 4 6 8 இந்த எண்கள்ல முடிஞ்சா 2 டேபிள்ல தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 3ல ஒரு 2 இருக்கு, பேலன்ஸ் 1. 16 16ல 8 டைம்ஸ் இருக்கு, 3ல ஒரு 2 இருக்கு, பேலன்ஸ் 1. 10ல 5 2 இருக்கு. இப்போ இது ரெண்டும் வந்து 2 டேபிள்ல போகாது. இது 2 டேபிள்ல போகும், ஆனா இது 2 டேபிள்ல போகாது. அப்போ என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் 3 டேபிள்ல செக் பண்ணுவோம். ரெண்டுமே 3 டேபிள்ல போகும். அப்போ 3 டேபிள்ல போட்டோம் அப்படின்னா 18ல எத்தனை டைம்ஸ் 3 இருக்கு? 6 டைம்ஸ். 15ல 5 டைம்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நெக்ஸ்ட் எந்த ஒரு காமனான ஒரு டேபிள்லையுமே வகுப்படாது. இது 2 3 6 3 டேபிள்லையுமே வகுப்படும். இது 5ஆம் பல்ல மட்டும்தான் வகுப்படும். அப்போ இந்த ரெண்டு எண்களுக்கும் காமனான ஃபேக்டர் வேற எதுவுமே கிடையாது அப்படின் போது பேலன்ஸ் இந்த 3 எண்களையுமே நீங்க பெருக்கி போட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்ப பாருங்க, 72 60 ஃபேக்டர்ஸ் நான் எழுதியிருக்கேன். 2 2 3 இதுல 2 2 3 காமனா இருக்கு, பேலன்ஸ் 5 வருது. 72ல 6 வருது. அப்போ இதுல காமனா வரக்கூடிய 2 2 3 2 2 3 இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். இங்க பாருங்க, 2 2 3 3 கூட 2 பெருக்குனீங்கன்னா 6 6 இன்ட்டு 2 12. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் 12. ஈஸியா இருக்கா? இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நான் 180 30 அப்படின்னு 2 எண்கள் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்துக்குமே இதே மாதிரி எல் டிவிஷன் டானா வகுத்தல் போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனா 2 டேபிள்ல போகும், அடுத்து 3 டேபிள்ல போகும், அடுத்து 5 டேபிள்ல போகும். அதோட இந்த எண் முடிஞ்சிருது. அடுத்து வந்து இது 1ஆல மட்டும்தான் வகுப்படும், இது வந்து 6ஆல வகுப்படும், வேற ஏதாலையுமே வகுப்படாது. அப்போ இதுல காமனா என்னென்ன இருக்கு? 2 3 5 காமனா இருக்கிற எல்லா எண்களையுமே நம்ம பெருக்கிக்கணும். அப்போ காமனா இருக்கக்கூடிய எண்கள் 2 3 5. 2 கூட 3 பெருக்குனீங்கன்னா 6 6 கூட 5 பெருக்குனா 30. இது நான் சும்மா 1 போட்டிருக்கேன். 1ஆல மல்டிப் பண்ணாலும் ஒண்ணுதான், மல்டிப் பண்ணலைனாலும் ஒண்ணுதான். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 30 30. இப்படிதான் நீங்க சம்ஸ் போடணும். ஈஸியா இருக்கா? இதே மாதிரி நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய். புரிஞ்சிச்சுக்கா. புரிஞ்சுதுக்கா. புரிஞ்சது. இப்போ பொதுவா
அக்கா ஹெச்சிசிஎஃப்க்கு பக்கத்துல என்ன எழுதிருக்கீங்கக்கா 3க்கு முன்னாடி? போட்டு வரோம்க்கா. அக்கா, இதே மாதிரியாக்கா? போட்டு வரோம். அக்கா எத்தனை ஒரு 10 கணக்காக்கா? ஓகே. நாங்க 10. ஓகேக்கா. அக்கா அக்கா தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா, பாய்க்கா, தேங்க்யூக்கா. குட் நைட்க்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ.